ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். கடைசியாக அப்லோட் பண்ண 2D வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அந்த ஃபஸ்ட்டு வீடியோ யாரும் பார்க்கலன்னு இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இது என்னன்னு உங்களுக்கு புரியும். இப்போது ஃபஸ்ட்டு வீடியோவில் லைன் பயன்படுத்தி எப்படிலாம் ட்ரா பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் அதுக்கு அடுத்தது என்னென்ன கமெண்ட் இருக்குது 2Dயில் அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வீடியோவில் கியூ ரோவில் இருக்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைன்ஸ் பார்த்தோம். அடுத்து டபிள்யூ ரோவில் ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் அதெல்லாம் மாதிரி போடுறது அப்படின்ட்டு இதில் இருக்கும். ஃபஸ்ட் வந்து பிளேஸ் பிளாக்னா ரெக்டாங்கிள் ஷேப்பு, அந்த ஸ்கொயர் ஷேப்புன்றது தான் பிளாக்னு சொல்லுவாங்க மைக்ரோஸ்டேஷனில். இப்போ வந்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிக் பாயிண்ட்டு, அப்புறம் டயகனலாக ஒரு பிக் பாயிண்ட்டு, ஒரு ரெக்டாங்கிள் வந்துச்சுங்களா. அடுத்து ஸ்கொயர் போடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு பிக் பாயிண்ட்டு, ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு டயகனலாக ஒரு பிக் பாயிண்ட்டு. ஈஸி தாங்க, இப்படி தான் போடணும். இதை வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒன்று டயகனலாக ஒரு பாயிண்ட் வச்சும் போடலாம். அப்படி இல்லைன்னா கீழே நம்மளுக்கு வேல்யூவோட வேணும்னா கீழே இருக்க இந்த கமெண்ட் பாரில் வச்சு நம்ம வேல்யூ என்டர் பண்ணி போடலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு 40/20 போடுறேன், சரிங்களா. 40/20 ஷேப்பில் நம்மளுக்கு 40/20 ரெக்டாங்கிள் வந்துடுச்சு. இதுதான் இந்த ஃபஸ்ட்டு கமெண்ட். அடுத்ததாக டபிள்யூ ரோவில் இருக்க செகண்ட் கமெண்ட் வந்து பிளேஸ் ஷேப். இது வந்து என்ன ஷேப்பில் வேணால் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ போட்ட நம்ம ரெக்டாங்கிளும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி 4 கார்னரை செட் பண்ணி நம்ம ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து 2 கார்னர் மட்டும் தான் பண்ணோம். இதில் வந்து 4 கார்னர் செலக்ட் பண்ணுறோம். அடுத்தது ஒரு ட்ரையாங்கிள் போடுறேன், 3 கார்னர் ட்ரையாங்கிள். இந்த மாதிரி என்ன ஷேப்பில் வேணால் நம்ம ஒரு பிளாக்காக க்ரியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம லைன் கமாண்டோட வச்சு கூட பண்ணலாம். பட் லைனுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணுறேன், ஒரு ஷேப்பாக க்ரியேட் ஆகிடுச்சு. அது இதை பார்த்தீங்கன்னா ஒரு லைனாக க்ரியேட் ஆகுது பாருங்க. இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். பார்க்க போகிறது டபிள்யூ ரோவில் 3rd and 4th கமாண்ட் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்னா ரொம்ப வீடியோ லென்த்தியாக போகும். உங்களுக்கு இதில் எது இம்பார்ட்டண்டான டூலோ அது மட்டும் நான் சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த டூலோட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எதனா டவுட் வந்ததுன்னா எனக்கு இதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டூலுக்கான இது மட்டும் நான் செப்பரேட்டாக உங்களுக்கு கைட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேர் வந்து பிளேஸ் ஆர்த்தகனல் ஷேப், இது வந்து பிளேஸ் ரெகுலர் பாலிகான் ஷேப். இது ரெண்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது எதனா டவுட் வந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இருந்தாலும் இந்த பிளேஸ் ரெகுலர் பாலிகான் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை நான் என்னன்னு சொல்கிறேன். இதை பிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எட்ஜஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கமெண்ட் இருக்குல்ல, இதில் வந்து 4, 6, 8 எப்படி ஒன்றா நம்மளுக்கு எட்ஜஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 8 எட்ஜஸ் வச்சு ஒரு பாலிகான் க்ரியேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதில் 8 எட்ஜஸ் இருக்குது. அடுத்தது நம்மளோட 4 எட்ஜஸ் வச்சு நான் ஒரு இது க்ரியேட் பண்ணுறேன். இது என்ன டயகனல் எப்படி ஒன்றாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்கொயர் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு நீங்கள் என்ன எத்தனை எட்ஜஸ் வேணுமோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஈரோவில் என்னென்ன டூல் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஈரோவில் சர்க், எலிப்ஸ், சார்க் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிள் பார்ப்போம். பிளேஸ் சர்க்கிள்னு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு, அப்புறம் டயகனலாக ஒரு பாயிண்ட், சரிங்களா. இந்த 2 பாயிண்ட்டை வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெக்டாங்கிளில் சொன்ன மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டயாமீட்டரும் கொடுத்துக்கலாம், ரேடியஸ் எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், ஒரு 15 சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 25 இருக்குது, டயா வந்து 50 இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல வேல்யூ கொடுத்தும் நீங்கள் ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எலிப்ஸுக்கும் சேம் அதே தான். ஃபஸ்ட்டு ஒரு பிக் பாயிண்ட்டு, அடுத்தது ஒரு பிக் பாயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எலிப்ஸ் என்ன ஷேப்பில் வேணுமோ, ஒரு முட்டை வடிவம் வேணுமோ இல்லை என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிளை
இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, இது எலிப்ஸ் ஷேப்பில் இருக்குது. இந்த எலிப்ஸ் ஷேப் வந்து நீங்கள் வெர்டிகலாகவும் பண்ணிக்கலாம், ஹரிசாண்டலாகவும் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்க்க போகிறது வந்து ஆர்க். இது வந்து ஹீரோவில் தேர்டாக இருக்குது வந்து பிளேஸ் ஆர்க். ஆர்க்கில் நிறைய டைப் வந்து இருக்குது. இந்த மெத்தடை வச்சு நீங்கள் ஸ்டார்டிங் சென்டர் டு ஸ்டார்ட்டு மிட்டு எண்டு அந்த மாதிரி வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க்கு போட்டுறேன். இந்த இதில் வந்து நிறைய டைப் இருக்குது, நான் ஒரு டைப் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஸ்டார்ட்டு எண்டு மிட்டு. பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு பிக் பாயிண்ட்டு, அடுத்தது எண்டில் ஒரு பிக் பாயிண்ட்டு, அப்புறம் மிட்டு. இப்போ வந்து ஒரு ஆர்க் இருந்துச்சுன்னா சர்க்கிளில் பாதியோட இது ஆர்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கு எண்டு மிட்டு. இதில் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கு மிட்டு எண்டு இந்த மாதிரியே கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஸ்டார்டிங்கு சென்ட்ரு சர்க்கிளில் இப்போ எவ்வளோ இருக்கோ அது மாதிரிக்கும் வச்சு நம்ம இப்படியும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ ஒரு சர்க்கிளில் பாதியாக கொஞ்சம் ட்ரிம் பண்ண மாதிரி இருக்குங்களா, இதுதான் ஆர்க். போகிறது ஆர்ரோவில் வந்து ஹேட்சிங் பண்ணுறதுக்கான டூல் எல்லாம் இதில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிளில் இன்சைடில் ஹேட்ச் பண்ண போகிறேன் சரிங்களா. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆரில் ஃபஸ்ட்டு வந்து ஹேட்ச் ஏரியா. இதில் நிறைய டைப் இருக்குது செலக்ட் பண்ணுற மாதிரி. இந்த எலமெண்ட்னா இந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி ஹேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து ஃப்ளட்டுனா இதில் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ளுக்குள்ளே எங்கே வேணுமோ அந்த இடத்துல பிக் பண்ணணும். இதேமாதிரி யூனியன் அந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. இந்த இடத்துல ஸ்பேசிங் எவ்வளோ வேணுமோ நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 2 கொடுக்குறேன் சரிங்களா. இது ஹேங்கிளும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த எலமெண்ட்னா இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி வெளியே ஒரு பிக் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ஃபில் ஆகிடுச்சிங்களா. இதில் செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஹேட்சில் இந்த ஃப்ளட்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இன்சைடில் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு வெளியே ஒரு பிக். இப்போ இங்கே மட்டும் தான் ஆச்சு பாருங்கள், இங்கே ஆகலை. அதுதான் இந்த கமெண்ட். இதுலேயே ஆட்டோகேடில் இருக்க மாதிரி ஹேட்சஸ்லாம் இருக்கும். இதில் ஆர்ரோவில் தேர்டில் போனீங்கன்னா பேட்டர்ன் ஏரியான்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோகேடில் வர மாதிரி என்னென்ன ஹேட்ச் டைப்ஸ் இருக்கோ எல்லாமே இதில் ஷோ ஆகும். நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, அடுத்தது பார்க்க போகிறது வந்து டீரோவில் வந்து டேக்கிங் தான். இது அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம், அதனால இது தேவையில்லை. அடுத்தது ஏரில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணுறதெல்லாம் இதில் தான் இருக்கும், பண்ண முடியும். இப்போ இந்த ஃபஸ்ட்டில் இருக்க ப்ளேஸ் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன இங்கே மார்க் பண்ணுமோ அதை மார்க் பண்ண வேண்டியதுதான். இப்போ நான் டெக்ஸ்ட்னு டைப் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்க போகிறேன். சின்ன டெக்ஸ்ட் வந்துச்சுங்களா. இந்த மாதிரி நீங்கள் இதை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண வேண்டியதுதான். இந்த டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது போல்டு, அந்த டெக்ஸ்ட் ஃபாண்ட்டு, அப்புறம் இதில் ஒரு புது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஸ்பெல்லிங் செக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்பெல் கரெக்டாக இருக்குது. இதுவே இந்த இடத்துல நான் எதனா தப்பாக டைப் பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துல ஸ்பெல் செக் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும் ட்ரைனிங் சொல்லிட்டு. இப்போ அதை வந்து நீங்கள் சேஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த வேர்டு சேஞ்ச் ஆகிடும். அடுத்தது இது வந்து லீடர் லைன் வச்சு டெக்ஸ்ட் ப்ளேஸ் பண்ணுறது. இது செகண்ட் ஏரோவில் செகண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். டெக்ஸ்ட் டைப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன லீடர் லைன் வச்சு நீங்கள் டெக்ஸ்ட் ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லீடர் லைன் வருதுங்களா, அந்த ஏரோ மாதிரி. அடுத்தது இந்த டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸ்பெல்லிங் செக் பண்ணுறது, அதை நம்ம உள்ள பார்த்தோம்ல, அது வெளியும் இருக்குது. இது வந்து லோவர் கேஸ் இந்த அப்பர் கேஸ் சேஞ்ச் பண்ணுறது, மேட்ச் பண்ணுறது, அதுக்கு 1 2 3 4 தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. அடுத்தது இதுலேயும் எதனா உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த மீதி இருக்க பேலன்ஸில் உங்களுக்கு டவுட்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். அடுத்தது எஸ்ரோலையும் நம்ம மேக்ஸிமம் அதில் எதுவுமே யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து செல்ஸ் சொல்லுவாங்க. செல்ஸ்னால் அந்த குரூப் பண்ணுவோம் தெரியுங்களா,
ஒரு எலமெண்ட்டோட இன்னொரு எலமெண்ட் வந்து குரூப் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். அதுவும் நம்ம அடிக்கடி பயன்படுத்த மாட்டோம். அதனால் அதை வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். அடுத்தது டீரோ பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெஷர் டிஸ்டன்ஸுங்களா, இதோட டிஸ்டன்ஸ் என்னன்ட்டு நம்மளுக்கு மெஷர் பண்ணுறதுக்காக இது பயன்படுத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 825.278 சம்திங் இருக்குது பாருங்க. அதுக்காக இது சேம், இது ஆர்க்கோட ரேடியஸ் என்ன டயானான்னு பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும். செகண்டாக இருக்கிறது இப்போ 180 டயா இருக்குது. அடுத்து ஆங்கிள், இது பிட்வீன் ஆங்கிள் என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு 90 டிகிரி இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணுறதுக்காக. இது வந்து இந்த இடத்துல மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். இது உங்களுக்கு லீடர் லைன் எடுத்து உங்களுக்கு டெக்ஸ்ட் டைமென்ஷன் ப்ளேஸ் பண்ணனா எஃப்ரோவில் இருக்க கமாண்ட் வந்து யூஸ் ஆகும். எஃப்ரோவில் ஃபஸ்ட்டுக்கு வந்து எலமெண்ட் டைமென்ஷன் எலமெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த லைன் இந்த சைடு வேணுமோ இந்த சைடு வேணுமா உங்களுக்கு அதை செலக்ட் பண்ணால் போதும், வந்துச்சுங்களா. இப்போ இந்த சைடில் வேணும்னா ஜஸ்ட் அந்த லைனை செலக்ட் பண்ணால் மட்டும் போதும் டைமென்ஷன் வச்சு. செகண்டாக இருக்கிறதும் சேம் ஆப்ஷன் தான், ஆனால் நீங்கள் வந்து எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் வேணும் அப்படின்னு மார்க் பண்ணுறது. சப்போஸ் உங்களுக்கு இங்கேருந்து எனக்கு பாதி மட்டும் போதும்னா அந்த பாதி வரைக்கும் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். சேம் மேலே பார்த்தது தான் இது எல்லாமே, ஆனால் என்ன ஒன்று லீடர் லைனோட உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் டைமென்ஷன் மேட்ச் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் அழுத்திட்டு டைமென்ஷன் மேட்சிங் அதெல்லாம் வந்து சேம். இந்த டைமென்ஷன் வேறு கலரில் இருக்குது, இது வேறு கலரில் இருக்குன்னா சேஞ்ச் ஆகும். அதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு ட்ரைனிங் எப்போ இதெல்லாம் வேணான்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிட்ட உடனே இதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன எதனா டவுட் வந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த டூல் தான் நம்ம 2Dயில் அடிக்கடி பயன்படுத்துகிற டூல். இதை நீங்கள் வீடியோவில் மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஈஸியாக கற்றுக்கணுன்னா கற்றுக்க முடியாது. நீங்கள் மைக்ரோவேஷனில் இதை ஒர்க் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் வரும், சீக்கிரம் கற்றுக்க முடியும். உங்களுக்கு டவுட் வரும்போதெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோலலாம் நான் உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, செட்டிங்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த எலமெண்ட் செலெக்ஷன், லெவல் டிஸ்பிளே, இந்த டாஸ்க்ன்ற டூல் இதெல்லாம் எப்படி இந்த இடத்துல வந்தது, இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்.